ட்ரம்ப் முகத்தில் கரி பூசிய இந்தியா. ரஷ்யாவிடம் அமெரிக்கா வாங்கும் பொருட்கள் என்னென்ன? ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதால் நம் நாட்டிற்கு 50% அளவிற்கு டொனால்ட் ட்ரம்ப் வரி விதித்துள்ளார். ஆனால் அமெரிக்கா ரஷ்யாவிடமிருந்து யுரேனியம் உரம் வாங்கி வருகிறது. இது பற்றிய கேள்விக்கு அது பற்றி எனக்கு தெரியாது என்று ட்ரம்ப் பதிலளித்தார். ஆனால் உண்மையில் அமெரிக்கா ரஷ்யாவிடமிருந்து ஏராளமான பொருட்களை வாங்கி வருகிறது. அது என்னென்ன? இரு நாடுகள் இடையேயான வர்த்தகத்தின் மதிப்பு பற்றிய பரபரப்பான தகவல் வெளியாகி ட்ரம்பின் முகத்தில் கரி பூசப்பட்டுள்ளது. அதோடு ட்ரம்பின் இரட்டை வேடம் அம்பலமாகியுள்ளது. அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகத்தின் தரவுகளின்படி 2024 அமெரிக்கா மற்றும் ரஷ்யா இடையேயான மொத்த வர்த்தகம் சுமார் $5.2 பில்லியன் இருந்துள்ளது. இந்த $5.3 பில்லியன் வர்த்தகத்தில் $3.5 பில்லியன் என்பது பொருட்களுக்கான வர்த்தகமாக உள்ளது. இதில் அமெரிக்காவில் இருந்து ரஷ்யாவிற்கான ஏற்றுமதி $528.3 மில்லியன் ரஷ்யாவில் இருந்து அமெரிக்கா இறக்குமதி செய்த பொருட்களின் மதிப்பு $3 பில்லியன் உள்ளது. இதனால் ரஷ்யாவுடனான வர்த்தகத்தில் அமெரிக்காவுக்கு $2.4 பில்லியன் வர்த்தக பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது இந்த ஆண்டு தொடக்கத்தில் ரஷ்யாவிலிருந்து அமெரிக்கா செல்லும் பொருட்களின் எண்ணிக்கை சரிந்துள்ளது. இதனை அமெரிக்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியகம் மற்றும் பொருளாதார பகுப்பாய்வு பணியகத்தின் சமீபத்திய டேட்டா உறுதி செய்கிறது. அமெரிக்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியகம் மற்றும் பொருளாதார பகுப்பாய்வு பணியகத்தின் டேட்டா படி 2025 முதல் பாதியில் ரஷ்யாவிலிருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி $2.5 பில்லியன் சரிந்துள்ளது. இது 4 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த $14.14 பில்லியன் இருந்து கணிசமாக குறைந்துள்ளது. மேலும் 2022 ஜனவரி முதல் அமெரிக்கா ரஷ்யாவிடமிருந்து மொத்தம் $24.51 பில்லியன் மதிப்புள்ள பொருட்களை இறக்குமதி செய்துள்ளது. பொருட்கள் வாரியாக பார்த்தால் ரஷ்யாவிடமிருந்து அமெரிக்கா உரத்தை அதிகமாக வாங்கியுள்ளது. 2024 $1.27 பில்லியன் மதிப்புள்ள உரங்களை ரஷ்யாவிடமிருந்து அமெரிக்கா இறக்குமதி செய்துள்ளது. 2021 $1.14 பில்லியன் உர இறக்குமதி இருந்த நிலையில் அதிகரித்துள்ளது. யுரேனியம் மற்றும் புளூட்டோனியத்தை எடுத்துக்கொண்டால் 2024 $624 மில்லியன் ரஷ்யாவிடமிருந்து அமெரிக்கா வாங்கியது. இது 2021 $646 மில்லியன் இருந்தது. பல்லேடியம் என்று வந்தால் கடந்த 2024 அமெரிக்கா $878 மில்லியன் ரஷ்யாவிடம் வாங்கியுள்ளது. இப்படி உக்ரைன் மீது போர் தொடர்ந்து வரும் நிலையிலும் கூட அமெரிக்க பொருளாதார தடைகளை விதிப்பது போல் விதித்துவிட்டு தனக்கு தேவையான பொருட்களை மட்டும் ரஷ்யாவிடமிருந்து வாங்கிக் கொள்கிறது. இப்போதும் இது தொடர்ந்து வருகிறது. இப்படியான சூழலில்தான் ரஷ்யாவுடனான வர்த்தகத்தை சுட்டிக்காட்டி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 50% வரியை போட்டுள்ளார். இந்த வரி விதிப்புக்கு நம் நாடு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. ரஷ்யாவிடமிருந்து அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளும் பல்வேறு பொருட்களை வாங்குகின்றன. அப்படி இருக்கும்போது இந்தியா மட்டும் குறிவைக்கப்படுகிறது. இது துரதிருஷ்டவசமானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆனாலும் ட்ரம்ப் அடாவடியாக செயல்பட்டு வருகிறார். மேலும் இந்தியா சார்பில் தேசிய நலன்களையும் பொருளாதார பாதுகாப்பையும் உறுதி செய்ய தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்போம். இந்தியா ரஷ்யா உறவு என்பது காலத்தால் உறுதி செய்யப்பட்ட ஒன்று. சந்தை சூழல்கள் காரணமாகவே ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்க நேர்ந்ததாகவும் அப்போது அதை ஆதரித்த மேற்குலக நாடுகள் இப்போது எதிர்ப்பது சரியில்லை என்றும் விமர்சித்தது. இப்படியான சூழலில்தான் மேற்கூறிய ரஷ்யா அமெரிக்கா வர்த்தகம் தொடர்பான டேட்டா வெளியாகியுள்ளது. இதனால் டொனால்ட் ட்ரம்பிற்கு நம் நாட்டின் வளர்ச்சிதான் பிடிக்கவில்லை. இதனால்தான் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதாக நொண்டி காரணத்தை கூறிவிட்டு 50% வரிகளை விதித்துள்ளதாக நிபுணர்கள் சொல்கின்றனர்.